வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்கள வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபி அண்ணன் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருமே அந்த மாதிரி தான். நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது. பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக் வித் கோமாளி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறனால நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறத இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்ட்ரஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்களை பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன், அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும்.
அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல சோல் நீங்கள், சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி, காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார், என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நன்றி.